அம்மா திறன் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி திட்டம் துவங்கப்படுவதாக முதல்வர் ஜெயலலிதா சட்டசபையில் அறிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வியாழனன்று சட்டசபை விதி 110 கீழ் அறிக்கை வாசித்தார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் அம்மா திறன் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி திட்டம் துவக்கப்படுவதாக ஜெயலலிதா அறிவித்தார். தமிழ்நாட்டில் 31/3/2014 அன்றைய நிலவரப்படி 9.68 லட்சம் பதிவு செய்யப்பட்ட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளன. இத்தொழில் நிறுவனங்களிலும் புதியதாக ஏற்படுத்தப்படும் தொழில் நிறுவனங்களிலும் தேவைப்படும் மனித ஆற்றலை வழங்கிடும் வகையிலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையிலும் அம்மா திறன் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி திட்டம் என்ற புதிய திட்டம் தொடங்கப்படும் என்பதை மட்டற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தின் கீழ் 18 முதல் 25 வயது வரையிலான பொறியியல், தொழிற்கல்வியியல், தொழில் பட்டய படிப்பு ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்று வேலையில்லாத இளைஞர்களுக்கு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களில் வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படும். தொழில் முனைவோருக்கான மானியம் 25% உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அறிவித்த முதல்வர் திண்டுக்கல், காஞ்சிபுரம், கரூரில் புதிய சிட்கோ தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும் என்றும் கூறினார். விதி 110 கீழ் முதல்வர் வைத்த மற்றொரு அறிக்கையில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அருகில் 130 கோடி ரூபாய் செலவில் மருத்துவ பூங்கா அமைக்கப்படும் என்றும், ராமநாதபுரத்தில் 6525 கோடி ரூபாய் முதலீட்டில் தேசிய முதலீடு மற்றும் உற்பத்தி மண்டலம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். கோவை மாவட்டத்தில் 55 கோடி ரூபாய் செலவில் டைசல் பயோ பார்க் அமைக்கப்படும் என்றும் ஜெயலலிதா அறிவித்தார். முதல்வர் வாசித்த மற்றொரு அறிக்கையில் அங்கன்வாடி மையங்களை எழுச்சிமிகு முன்பருவ குழந்தை வளர்ச்சி மற்றும் கற்றல் மையங்களாக தரம் உயர்த்தப்படும் என்று அறிவித்தார். முன்னதாக திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதல்வர் ஜெயலலிதா பதிலுரை வழங்கினார். இச்சம்பவம் கொசஸ்தலை ஆற்றில் மணல் எடுப்பதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமல்ல என்று கூறிய ஜெயலலிதா இது தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டு நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக கூறினார்.